சமீபத்தில் நிதிக்குழு ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகளை பார்த்துருப்போம். அந்த நிகழ்ச்சியில் தான் தமிழ்நாடு அரசு அந்த நிதிக்குழு தலைவர் வெகுவாக பாராட்டியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசோட அறிக்கை மாஸ்டர் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த விஷயம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய அரசோட 16வது நிதிக்குழு 4 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கிறாங்க. இவங்க எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய மற்றும் மாநில அரசுக்கு நடுவில் நிதி பகிர்வு தொடர்பான ஆலோசனைகளை நடத்தி பரிந்துரை வழங்குவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த குழுவினர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிட்டு ஆய்வு பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் இப்போ 16வது நிதிக்குழுவோட தலைவரான அரவிந்த் பணகாரியா தலைமையிலான 11 பேர் கொண்ட குழுவினர் சென்னை வந்திருக்கிறாங்க. அந்த குழுவோட தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதி தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருந்தாரு. ஒன்றிய அரசுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை மாநில அரசுகளுக்கு 50% ஒதுக்க வேண்டும், அந்த சதவீதத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமான கோரிக்கையை தெரிவிச்சிருந்தாரு. நகரமயமாக்கலுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நிதி பகிர்வு இருக்க வேண்டும் அப்படின்லாம் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு பேசியிருந்தாரு. ஸோ இந்த கூட்டம் முடிஞ்ச பின்னாடி பேசின நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பணகாரியா அவர்கள் தான் தமிழ்நாடு அரசு பத்தி பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. அந்த நிகழ்வுல அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவா மற்ற மாநிலங்களில் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்படும். ஆனா தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிற நிதி கோரிக்கைக்கான விளக்கங்கள் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. இதுவரை நிதிக்குழு ஆணையம் இந்தியாவில் 12 மாநிலங்களுக்கு போயிருக்குது. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் ஏன் நிதியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது ஆழ்ந்த ஆராய்ச்சி, தெளிவான பகுப்பாய்வுடன் கூடிய சிறந்த தரவுகளோட தமிழ்நாடு அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்குது. இதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லணும்னா, பை ஃபார் த மோஸ்ட் வெல் ரிசர்ச், மோஸ்ட் காம்ப்ரஹென்சிவ், வெரி அனலிட்டிக் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாரு. சோ ஒரு நிதிக்குழுவை சேர்ந்த ஒரு தலைவர் இப்படி மற்ற மாநிலங்கள்ல ஒரு காரணமே சொல்லாம நிதி கோருவாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும்தான் ஏன் நிதியை அதிகரிக்கணும், அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவா விளக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாரு. இந்த விஷயம் இப்போ தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமா மாறி இருக்குது. மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிற கோரிக்கையானது அவருடைய சிறந்த பார்வையை காட்டுது அப்படின்னு சொல்லி பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மாநிலங்களுக்கு பகிரக்கூடிய நிதி அளவை 50% உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையானது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட சராசரி வயது அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் முதியவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க போல. சோ அதுக்கேற்ற மாதிரியான நிதி பகிர்வும் வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நகர கட்டமைப்புகள் வளர்ந்துகிட்டே இருக்குது. சோ அந்த நகர கட்டமைப்புக்கு சிறந்த திட்டங்களை வகுக்கணும், சிறந்த கட்டுமான திட்டங்களை வகுக்கணும், பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தணும். அப்படின்னா மென்மேலும் நிதி பகிர்வை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான கோரிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்திலே முன் வச்சிருக்கிறாரு. அது போக அறிக்கையாகவும் கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த கோரிக்கைகள் மற்றும் அறிக்கையை படிச்சுட்டு தான் இப்போ நிதிக்குழு தலைவர் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த சமயத்துல பலரும் இன்னொரு ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்துறாங்க. என்னது இது, ஒன்றிய அரசோட நிதிக்குழு தமிழ்நாடு அரசை எப்படி பாராட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. இன்னும் சில பேர், என்னங்க ஓனர் கிட்ட இருந்து ஆர்டர் வரலையா, ஆர்டர் வரதுக்கு முன்னாடி இப்படி பாராட்டிட்டீங்களே, உங்களை ஏதாவது கண்டிச்சிட போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ மொத்தத்துல பார்க்கும்போது தமிழ்நாடு அரசோட நியாயமான கோரிக்கைகள் இது ஏன் தேவைப்படுது, எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா அந்த அறிக்கையை தயார் செஞ்சு அழிச்சு யாரும் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிதிக்குழு ஒன்றிய அரசு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இதை அமல்படுத்த பார்க்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்வியா இருந்திருக்குது. இப்போ இவர் பாராட்டு தெரிவிச்சிருக்கலாம், ஆனாலுமே இது ஒன்றிய அரசோட தடைகளை தாண்டி எந்த அளவுக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்குது. சோ இந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவோட வரி வருவாயிலேயே மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தியிருக்கிற தமிழ்நாடுக்கு போதிய நிதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் மாறிட்டு வருது. இன்னும் சொல்லப்போனா மிக்ஜாம் புயல் மாதிரியான பேரிடர் காலத்துல கூட நிவாரணத்துக்காகவும் மேலாண்மை பணிக்காகவும் 35,000 கோடியை கேட்டா அவங்க வெறும் 900 கோடி தான் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான பாகுபாடுகள் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை செலுத்தாம இருக்கிறது, அதன் மூலமா நமக்கு கடன் ஏறுறது. ஏன் நம்ம தமிழ்நாடு அரசுடைய மின் வாரியத்துக்கு 17,000 கோடி கட்ட முடியாம தமிழ்நாடு அரசு தவிச்சுக்கிட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி நிதி சுமை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருந்து வரி வாங்கிக்கிட்ட ஒன்றிய அரசு முறையான வழியில திருப்பி செலுத்துறது மட்டும்தான் அவங்க செய்யக்கூடிய உன்னதமான செயலா இருக்கும். இல்ல அப்படியெல்லாம் தர முடியாது, நான் உங்களை தொடர்ந்து பழி வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா தமிழ்நாடு மக்களுமே தொடர்ந்து தமிழ்நாட்டில் தாமரை மலரவே விட மாட்டாங்க அப்படிங்கறதான் நம்ம இந்த 7 வருஷ தேர்தல்களையே பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தாண்டி மக்கள் வெளிப்படுத்துற கருத்துக்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ நிதிக்குழு தலைவர் பாராட்டுறதோட மட்டும் இல்லாம இதை முறையா அலசி ஆராய்ச்சி நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்குது. இந்த சமயத்துல சரியான தரவுகளோட விளக்கம் அளிச்சிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.